சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவங்க இப்பவே இந்த நிமிஷமே இந்த இடத்தை விட்டு போய் ஆகணும். என்ன ஆதர ஏகாம்பரத்தை தூண்டி விட்டு வேல்வெடிதான் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சோம். ஆனா உங்க அம்மா அவங்கள காரணமா வச்சு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அவங்களுக்கு? அதாங்க எனக்கும் புரியல. என்ன நீயே எப்படி சொல்ற? நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மம்மி, இங்க நடக்கிறதெல்லாம் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. பெரியப்பாவும் ரோகிணியும் நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சதுனாலதான் நான் டாடியை கன்வின்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஆனா இவங்க எங்க மனச கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க மம்மி. எனக்கும் பதிலுக்கு பதில் பேச தெரியும், ஆனா நான் அதை விரும்பல. ஏன்னா நான் இங்க பிரச்சனை பண்றதுக்கு வரல, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்காக தான் டாடியும் ஆன்ட்டியையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்களை அமைதியா இருக்க சொல்லுங்க மம்மி. நான் சம்மந்தி அம்மா கிட்ட பேசுறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. சம்மந்தி அம்மா, இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் சொல்றது நடந்தே ஆகணும். இவங்க எல்லாருமே இந்த இடத்தை விட்டு போயே ஆகணும். போனா போதுன்னு அமைதியா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. எங்க வந்து நின்னுகிட்டு யாரப்பா சொல்றீங்க? இங்க பாருங்க, தயவு செஞ்சு கோவப்படாம நாங்க சொல்றதை கேளுங்க. நீங்க எங்க பெரிய மாமாவுக்கு சம்மந்தியாக போறவங்க, ஆனா நாங்க ரத்தம் சம்பந்தம் இருக்கிற சொந்தக்காரங்க. நாங்க இந்த விசேஷத்துல கலந்து கூடான்னு சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னம்மா நீங்க தேவையில்லாம பழசெல்லாம் கலரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தமிழரசி இரு, கோவப்படாதம்மா. சிவாவோட சம்சாரம் பேசுனது உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்ததுன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இல்ல, இஷ்டத்துக்கு பேசுறது அவ, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கறது இல்ல? மனோரே, அவங்க மனச ரணமாக்கிட்டாங்கன்னு சொல்லி இப்ப நீதான் அதை குத்தி கிளறி மறுபடியும் புண்ணாக்கிக்கிட்டு இருக்க.